இன்றைக்கி நீர் சுதும்பு மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறேன். இந்த மீன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதிகமாக கிடைக்காது, ரொம்ப ரேராக கிடைக்கும். அதனால் இன்றைக்கி நான் வாங்கிட்டேன். இதுக்கு 100 கிராம் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கிட்டேன். 4 தக்காளி நல்லா கசக்கி எடுத்துகிட்டு பச்சை மிளகாய் 2ஆக உடச்சி போட்டுக்கிட்டேன். கல்லுப்பு, குழம்புக்கு தேவையான குழம்புத்தூள் இதையும் சேர்த்து புளியை கரைச்சி ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளாரவே மீன் ஆஞ்சி எடுத்துடலான்னு மீன் ஆஞ்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தாளிப்புக்கு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். எண்ணெய், கடலை எண்ணெயை காஞ்சதும் அதில் கொஞ்சமாக விளக்கெண்ணெயை ஆட் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே நான் மீன் குழம்பு வைக்கும்போது விளக்கெண்ணெய் லைட்டாக சேர்த்துப்பேன். குழம்புடைய டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் மீனால் நமக்கு சூடு வராது, அதுக்காக விளக்கெண்ணெய் சேர்த்துப்பேன். வடவும் பொரிஞ்சதும் வெங்காயம், கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கிட்டேன். சைடில் ஆஞ்ச மீனையும் குழம்போடு சேர்த்துக்கிட்டேன். வதக்கின வெங்காயத்தை குழம்புல ஆட் பண்ணி ஃபுல் சிம்மு வச்சு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டேன். மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆகிடுது. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடுது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.